அப்பாவோட இவ்வளவு பெரிய கனவு நிஜமாகும்போது மகன் மகள் எங்க போனாங்க? தாத்தா பாட்டி முகத்துல அந்த ஏக்கம் தெரியுதுன்னு சமூக வலைதளங்கள்ல இப்ப நிறைய வீடியோக்கள் வைரல் ஆயிட்டு இருக்கு. தமிழகத்தோட முதலமைச்சரா விஜய் அவரு பதவி ஏற்றிருக்காரு. யார் யாரோ வந்திருக்காங்க. இந்த நிலையில குழந்தைகள் சஞ்சய், திவ்யா இவங்களை பார்க்கவே முடியலையேன்னு பல கேள்விகள் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. தமிழக அரசியல் வரலாற்றுல இன்னைக்கு ஒரு புதிய சகாப்தம் தொடங்குது. ஜோசப் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சரா பதவி ஏற்றிருக்காரு. இந்த நாள் தமிழ்நாட்டு மக்களுக்கு மறக்க முடியாத திருநாளா அமைஞ்சிருக்கு. மாநிலம் முழுக்க உற்சாக ஏற்பாடும் கொண்டாட்டங்களும் களை கட்டி இருக்கு. இந்த விழாவுக்கு ராகுல் காந்தி அவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் வன்னியரசு, செல்வ பெருந்தகை, நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டவங்க கலந்துக்கிட்டாங்க. அதே போல த்ரிஷா, சஞ்சீவ், அர்ச்சனா கல்பாட்டி, மார்டின், விஜிபி சந்தோஷம் இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. விஜய் அவருடைய தாய் சோபா அவங்களும், தந்தை சந்திரசேகர் அவரும், விஜய் அவருடைய உறவினர்களும் வந்திருக்காங்க. விஜய் அவருடைய மனைவி சங்கீதா அவங்க விவாகரத்து கோரி வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அதனால அவங்க குடும்பம் யாருமே வரல. அந்த நிலையில குடும்பத்துல இருக்க குழந்தைக கூட வராம போறது எப்படி ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில தான் இந்த விழா நடந்துச்சு. அப்பாவை எப்பவுமே ரொம்ப பிடிச்சு அப்பா கூட இருக்க குழந்தைகள் கூட இந்த நிகழ்ச்சியில கலந்துக்காம போயிட்டாங்க. இது விஜய் அவருடைய பல நாள் உழைப்பு, பல நாள் கனவுன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு நேரத்துல அவரோட ஏன் கூட அவங்க நிக்கல, இந்த சந்தோஷமான விஷயத்த பார்க்க அவங்க ஏன் வரல அப்படின்னு பல கேள்விகள் எழுந்திருக்கு. விஜய் அவரு விவாகரத்து வழக்குல கூட சொல்லியிருக்காரு, குழந்தைகளை நானே பாத்துக்கிறேன், என்னோட மகன் மகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நானே செய்து கொடுக்கறேன்னு, சங்கீதா அவங்களுக்கு தேவையான செட்டில்மெண்ட்டை செய்து கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி இருக்கிற நிலையில குழந்தைகள் ஏன் இதுல கலந்துக்கல, மகனும் வரல மகளும் வரல, பாட்டி தாத்தா முகத்துல அந்த ஏக்கத்தை பார்க்க முடிஞ்சதுன்னு சமூக வலைதளங்கள்ல அந்த வீடியோக்களை அதிகமா பதிவிட்டுட்டு இருக்காங்க. விஜய் அவருடைய கனவு இன்னைக்கு நிஜமாயிருக்கு. முதலமைச்சரா மக்களுக்கு தேவையான எல்லாமே நான் செய்யணும், மக்களுக்காக இனிமேல் நான் உழைக்க போறேன், என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்த மக்களுக்காக நான் எல்லாமே பண்ண போறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த நேரத்துல இப்படி ஒரு விஷயம் சமூக வலைதளங்கள்ல வெளியாகிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க இதுக்கு ஏதாவது பதில் கொடுப்பாங்களா அப்படின்னு பொறுத்திருந்ததா பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளா கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் மச்சான்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப விஜய் அவரை பார்த்து என்ன சொல்றதுன்னே தெரியாம ரொம்ப குழப்பத்துல இருந்தாங்க. சார்னு சொன்னதுக்கு கூட என்ன புதுசால பேசுறேன்னு விஜய் அவர் சொல்லியிருக்காராம். அந்த நட்பு இன்னும் மாறாம அப்படியே இருக்கு. இன்னைக்கு விஜய் அவரை விட அதிகமா சந்தோஷப்பட்டது அவங்க நண்பர்களும் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. 5 வருடம் இவரோட ஆட்சி சிறப்பா செயல்பட எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. நம்ம சினி சமூகம் சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.